பார்வையாளர் அனைவருக்கும் தமிழம் மலையொலியின் அன்பு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு, பரணி தீபம் ஏற்றிய தெலுங்கர்கள் திருவண்ணாமலையை இழக்கிறதா தமிழகம், என்ன செய்ய போகிறோம் நாம் என்பது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம். கார்த்திகை மாதம், இன்றைய தினம் பெரிய கார்த்திகை என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான நாள். தமிழ்நாட்டு மட்டுமல்ல, உலகம் முழுமைக்கும் இருக்கின்ற பல்வேறு வழிபாட்டு நெறிமுறைகளை கொண்டவர்கள் தங்களுடைய வீடுகளில், வீட்டு வாசலில், வாசற்படியிலெல்லாம் இந்த தீபத்தை ஏற்றி வழிபடக்கூடிய மிக முக்கியமான நாள். அதே போல் தமிழ்நாடு மட்டுமின்றி உலகம் முழுமைக்கும் இருக்கின்ற சிவனடியார்கள் இன்று மிகப்பெரிய அருளோடு, அருளினுடைய தயவோடு கூர்நோக்கக்கூடிய ஒரு இடம் என்னென்னா திருவண்ணாமலையினுடைய அந்த தீபத்தை தான் இன்னைக்கு எல்லோரும் கூர்மையாக கூர்நோக்கி இருப்பார்கள். அதே போல் தமிழ்நாட்டில் இருக்கின்ற சிவனடியார்கள், அதாவது சிவனை 5 பூதங்களின் வடிவமாக பார்க்கக்கூடியவர்கள், 5 பூதங்களில் ஒரு பூதமாக இருக்கின்ற வெப்பத்தின் வடிவமாக இன்னைக்கு திருவண்ணாமலையை சுற்றிலும் குழுமிடுவாங்க. இதற்கு காரணம் என்னன்னா, 2682 அடி உயரத்தில் ஏற்றப்படுகின்ற அந்த திருவண்ணாமலை தீபத்தை தரிசிக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய உண்மையான காரணம். அதாவது மற்ற இடங்கள்ல, மற்ற சிவாலயங்கள்ல போய் சென்று வழிபட்டாதான் முக்தி கிடைக்கும். ஆனால் திருவண்ணாமலை தீபத்தை நினைத்தாலே, திருவண்ணாமலை என்கின்ற இடத்தை நினைத்தாலே முக்தி கிடைக்கக்கூடிய அளவிற்கு மிக புனிதமான இடம் அப்படின்னு சிவனடியார்களால் கொண்டாடப்படுகிற ஒரு இடம் அது. கூடுதலாக என்னன்னா, அவன் அருளாலே அவன் தாள் பணிந்து அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முக்கியமான இடம் அது. என்னன்னா, சிவனினுடைய அருள் இல்லாதவர்கள் திருவண்ணாமலைக்கு போக முடியாது. திருவண்ணாமலைக்கு போகணும்னா கூட, திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரரை தரிசிக்க வேண்டும் என்றால் கூட சிவனின் அருள் இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக முக்கிய சிவாலயங்கள்ல மிக மிக முக்கியமான சிவாலயம் திருவண்ணாமலையில் இருக்கின்ற அருணாச்சலேஸ்வரர் ஆலயமானது. இந்த ஆலயத்துல இன்னைக்கு பெரிய கார்த்திகை என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான நாள்ல 2682 அடி உயரத்துல தீபம் ஏற்றுவாங்க. தீபத்தை ஏதாவது ஒரு 10 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தால் கூட மலை உச்சியில் இருக்கின்ற அந்த தீபத்தை இன்னைக்கு பார்த்துட்டோம்னா நமக்கு வாழ்நாள் புண்ணியம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு தமிழர்களினுடைய உளவியல்லையும் சரி, உள்ளத்திலையும் சரி, ஆன்மீக சிந்தனையிலையும் சரி வேறொன்று கிடக்கின்ற ஒரு முக்கியமான செய்தி என்ன, திருவண்ணாமலை தீபம். அப்படிப்பட்ட தீபமேற்ற இந்த நிகழ்ச்சியினுடைய இன்றைய நாளினுடைய தொடக்கம் அதிகாலை தொலைக்காட்சியை பார்க்கும் பொழுது மிகப்பெரிய வருத்தத்தில் தான் தொடங்கினுச்சு அப்படின்னு நான் நினைப்பேன். ஏன்னா காலையில் எழுந்திரிச்சு தொலைக்காட்சியை போட்ட உடனேயே பரணி தீபம் ஏற்றினார்கள். அதாவது மாலை ஏற்றப்படுகின்ற திருவண்ணாமலை தீபத்திற்கு முன்னாடி 4 மணிக்கு, அன்றைய தினம் 4 மணிக்கு கீழே இருக்கின்ற அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் இந்த பரணி தீபம் ஏற்றுவார்கள். இந்த பரணி தீபத்தை ஏற்றி வழிபட்டவர்கள் யாரு அப்படின்னு சொல்லி அந்த பேப்பர், அந்த தொலைக்காட்சி ஸ்க்ரோல்ல வந்துச்சு பாருங்க. உண்மையிலேயே ரொம்ப வருத்தத்தினுடைய உச்சத்துக்கு போக நேர்ந்தது. என்ன வருத்தத்தினுடைய உச்சத்துக்கு போக நேர்ந்ததுன்னா, அதாவது தமிழர் பண்பாட்டிலையும் தமிழர் வழிபாட்டு முறையிலையும் இரண்டரை கலந்து விட்ட ஒரு முக்கியமான நிகழ்ச்சி திருவண்ணாமலை தீபம் ஏற்றும் நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியை, அந்த திருவண்ணாமலை தீபம் ஏற்றுகின்ற நிகழ்ச்சியின் தொடக்கமாக இருக்கின்ற பரணி தீப ஏற்றத்தை தெலுங்கர் சேகர் பாபு முன்னிலையில், தெலுங்கு அரசியல்வாதி ரோஜா முன்னிலையில் இது நடைபெற்றது அப்படின்னு அந்த தொலைக்காட்சியோட வந்துச்சு. உண்மையிலேயே நாம் எங்கே ஆந்திராவில் போய் தீபம் ஏற்ற நிகழ்ச்சியை மறுபடியும் கொண்டுட்டு வந்துட்டாங்களா, திருவண்ணாமலை தீபத்தினுடைய பிராஞ்சா ஆந்திராவில் எதுவும் ஏற்றுறாங்களோ அப்படிங்கிற ஒரு ஒரு நம்பிக்கையில் போய் பார்த்தா அது வேற எங்கேயும் இல்லைங்க. நாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டினுடைய இதயம் திருச்சியிலேருந்து விழுப்புரம் அப்படி ஒரு பக்கத்தில் நடுவால் ஒரு பார்டரில் இருக்குங்க திருவண்ணாமலைங்கிற ஒரு மாநிலமானது. அந்த ஆந்திராவின் பக்கத்தில் இருக்கிற திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு பார்டரில் இருக்குது. அதனால அவர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட சரி, தெலுங்கர்களும் பக்கத்தில் இருந்திருக்கிறாங்க, அதனால அவங்களும் வழிபடுவாங்க. அப்படியெல்லாம் இல்லை. இது தமிழ்நாட்டினுடைய மையத்திற்கு மிக அருகில் இருக்கின்ற ஒரு மாவட்டம். இந்த மாவட்டத்தில் ஏற்றப்படுகின்ற தீபத்தில் முதன்மையாக இருக்கின்ற பரணி தீபத்தை ஏற்றியவர்கள் யாருன்னா, தெலுங்கு நடிகை ரோஜா அவர்களும் இவங்க நம்ம சேகர் பாபு அவர்களும் ஒத்த மனவாடுன்னு அவங்க 2 பேருமே மேடையில் பேசியிருக்கிறாங்க. அதெல்லாம் சரி. இப்போ எந்த நிலையில் இங்கே நாம் இருக்கிறோம்? நமது திருவண்ணாமலைக்கும் நமக்கும் உள்ள உறவு என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விங்கிறது பிரதானப்பட்டு போயிடுச்சு. இந்த காலையில் அந்த செய்தியை பார்த்த பிறகு உண்மையிலேயே திருவண்ணாமலைக்கும்
நம்மளுக்கும் தமிழர்களுக்கும் என்னடா உறவு இருக்கு அப்படின்னு சொல்லி கேள்வி வந்துருச்சு. ஏன்னா தமிழ்நாட்டில் இசை மாமேதை இசை அரசின் என்று சொல்லக்கூடிய ஐயா இளையராஜா அவர்கள் வெறுங்காலோடு 14 கிலோமீட்டர் கிரிவலம் வர்றாரு அதில் அப்படின்னு எல்லாம் பார்த்தது. தமிழர்களினுடைய வழிபாட்டு முறைகளில் மிக முக்கியமான வழிபாட்டு முறை தீபம் ஏற்றுகின்ற தீப வழிபாட்டு முறைக்கு பின்னாடி சமணர்கள் பல்வேறு காரண காரியங்களை சொல்றாங்க, இந்த இருக்கின்ற பிராமணர்கள் பல்வேறு காரண காரியங்களையும் கதைகளையும் சொல்றாங்க. ஆனாலும் தீபம் ஏற்றி வழிபடுகின்ற முறை எப்பொழுதுமே தமிழர்களினுடைய பண்பாட்டோடு உடையது. ஏன்னா பிராமணர்களை பொறுத்தவரையிலையும் தீய ஒன்றுக்கு தான் கொளுத்துவாங்க. அவங்க சொன்ன ரிக்வேதத்தின் படியே எதுக்கு கொளுத்துவாங்கன்னா அவங்க இந்த ஓமம் வளர்க்குறது யாகம் வளர்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு எதையாச்சும் கத்துறதுக்கு முன்னாடி அந்த தீக்கு, ஏன்னா அவங்க அங்கிட்ட இருந்து வந்தவங்க, அங்கிட்ட இருந்து குளிர் பிரதேசங்கள்லேருந்து வந்தவங்க, அதனால தன்னுடைய உடலை வெப்பமாக வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக தீயை வளர்த்தார்கள். அதன் பிறகு அந்த குதிரையை வெட்டி சாப்பிட்டார்கள். ரிக் வேதத்தின்படி தான் சொல்கிறேன், நான் ஐயோ இப்போ சொல்லலை. ரிக் வேதத்தின்படி அவர்கள் குதிரை கறியை சமைத்து தின்றவர்கள், அந்த நெருப்பில் வாட்டி தின்றவர்கள். அவங்களுக்கும் நெருப்புக்கும் உள்ள தொடர்பு அதுதான். ஆனால் பிற்காலத்தில் சமணம் வந்த பிறகு சமணம் தமிழர் வழிபாட்டு பண்பாட்டு முறையிலிருந்து சில கூறுகளை எடுத்து கொண்டு போய் தன்னுடைய வழிபாட்டு முறைகளில் கொண்டுட்டு போய் வச்சிருந்தது. அதன் பிறகு சமணத்தை கபலீகரம் செய்த இந்த வேத மதங்கள் எல்லாத்தையும் தூக்கிட்டு மிக்ஸ் போட்டு இதுக்கு ஒரு கதை சொல்லி, இதுக்கு பார்வதி சொல்லி, இதுக்கு பரமதி சிவன் சொல்லி, இதுக்கு முருகன் சொல்லி, முருகனை கார்த்திகை பெண்கள் வளர்த்தார்கள் என்று சொல்லி, அந்த கார்த்திகை பெண்கள் வளர்த்ததன் காரணமாக இன்னைக்கு வானத்தில் 5 நட்சத்திரம் தெரியும். அந்த இடத்துல தான் கார்த்திகை நட்சத்திரத்துல தான் கார்த்திகை தீபம் ஏற்றணும், கார்த்திகை தீபம் ஏற்றும் பொழுதுதான் அங்க அருணாச்சலேஸ்வரர் இருக்கு, அப்படியான கதைகளை சொல்லியிருக்காங்க. ஆனா இதுக்கு சொல்லப்பட்டது அனைத்தும் கதைகள் என்றாலும் கூட இந்த வழிபாட்டு நெறிமுறைகளும் பண்பாட்டு கூறியல்களும் தமிழர் வழிபாட்டு முறைகளோடு கூடியது. அப்படிப்பட்ட தமிழர் வழிபாட்டு முறையை முன்னெடுப்பதற்கு அதை ஒரு ஒரு என்ன சொல்றது கட்டமைக்கப்பட்ட தொனியில் நடைமுறைப்படுத்துவதற்கு தமிழ்நாட்டு அரசவையால் நிர்ணயிக்கப்படுகிற அங்கீகரிக்கப்படுகிற அரசமைக்கப்படுகிற ஒரு துறையாக இருக்கின்ற இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அமைச்சர் ஒரு தெலுங்கர். அந்த தெலுங்கர் சேகர் பாபு. சரி ரைட்டுடா, நீ தெலுங்கர் ஆகிட்ட, ஒரு அதிர்ஷ்ட விஷயமா என்ன சொல்றது, தெலுங்கர முதலமைச்சராக இருக்கும் பொழுது நாம் அமைச்சராக இருக்கக்கூடாதுன்னு நீ கேட்குற கேள்வி நம்ம காதில் விழுகுது. சரி அப்படி இப்படி ஒரு மருந்துக்காக சிவ வழிபாட்டு முறையின் மீது மிகப்பெரிய ஆளுமை செலுத்தக்கூடிய சிவனடியார்களை ஒருத்தர்களை 10 பேரை கூட்டுக்கிட்டு போய், அல்லது சிவனடியார்களுக்கு சிவனுக்கே தொண்டு செய்த பல்வேறு ஆதீனங்கள் இருக்கிறாங்களே, அங்கே அடிமையாக போட்டாங்க, அது வேற விஷயம். பல்வேறு ஆதீனங்களில் யாராச்சும் ஒருத்தரை கொண்டுட்டு போய் நிறுத்தி அந்த வழிபாட்டு முறையாக இருக்கின்ற பரணி தீப ஏற்ற நிகழ்ச்சியை நீங்கள் நடத்தியிருந்தீங்கன்னா கூட ஓரளவு பகுதி அளவு சாந்தமாக இருக்கும். ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நடிகை ரோஜா, ஐயோ சீமான் அவர்களுடைய பேச்சா எனக்கு பயமா இருக்கும், என்ன எந்த கான்ட்ரவர்சியில் சிக்க விடாதீங்க அப்படின்னு எல்லாம் சொன்ன வீடியோ பரபரப்பாகி இன்னைக்கு பரணி தீபம் ஏற்ற இடத்துல நடிகை ரோஜா இருந்தாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு உண்மையிலேயே நம்மை நினைத்து மிகப்பெரிய வருத்தமும் மிகப்பெரிய ஆற்றாமையும் உருவாகிறது. ஏன்னா அந்த ஏவா வேலு என்கின்ற ஒரு தெலுங்கர் திருவண்ணாமலையை கூறு போட்டு, அதாவது மலையை 10 காசுக்குன்னு விற்காததான், 10 அடிக்கு ஒரு கடையை போட்டு அந்த கடையெல்லாம் எல்லாத்தையும் தெலுங்கர்கிட்ட கொண்டுட்டு அங்கே வழிபடுகின்ற மொழியையே மாற்றுகின்ற அளவிற்கு இன்னைக்கு திருவண்ணாமலையை கபலீகரம் செய்து வைத்திருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் ஒரு பெரிய போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ எடுக்கணும் அப்படின்னு நம்ம வேலைகளை பார்த்து கொண்டு இருக்கின்ற இந்த காலகட்டத்தில், இந்த நேரத்தில் தமிழரினுடைய பண்பாட்டு ரீதியிலான ஒரு வழிபாட்டு முறையில் தெலுங்கரை கொண்டு நிறுத்தி, ஏன் இப்போ இந்த ரோஜா அவர்களுக்கு வழிபடுவதற்கு வேற நாளே இல்லையா, வேற நாட்களே இல்லையா? பரணி தீபம் ஏற்றுகின்ற அந்த நேரத்தில் தான் தெலுங்கர் சேகர்பாபுவும் தெலுங்கர் ரோஜா அவர்களும் ஒரே நேரத்தில் போய் அதை ஏற்றி வழிபடணுமா? இதே தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சாதாரண சிவனடியாருக்கு பரணி தீபம் ஏற்றப்படுகின்ற அந்த பூஜையின் போது அந்த இடத்துல இருப்பதற்கு அனுமதிப்பார்களா சேகர்பாபுவும் அந்த இந்து சமய அறநிலையத்துறையும் என்ற கேள்விதான் நமக்கு பிரதானமாக மிஞ்சுகிறது. நம்ம முழுமைக்கும் நீங்கள் இந்த தேசிய இன கருத்துக்கள் ஒரு அரசியல் வடிவம் பெறும் போதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல்வேறு காலகட்டங்களில் ஒரு இனத்தினுடைய மொழியை, அதன் பண்பாட்டை, அதனுடைய வழிபாட்டு முறையை காலி பண்ணது தான் அந்த இனத்தை காலி பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் உலகளாவிய இனத்தை காலி செய்த முறையினுடைய வரலாற்று பதிவுகள். அப்போ என்ன பண்ணுறான்னா, 1 நூற்றாண்டு காலம் இல்லை, 2 நூற்றாண்டு காலம் இல்லை, பல நூற்றாண்டுகளாக தமிழ் மொழியானது போராடிக்கிட்டு இருக்கு. இந்த வந்திருக்கிற ஆரிய வர்ணாசிரமம் எல்லாத்தோடையும் போராடி கொண்டே இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் மொழியை மட்டும் அளித்தால் பத்தாது,
மாறாக அவனுடைய பண்பாட்டு கூறுகளையும் அழிக்கணும், அவனுடைய வழிபாட்டு முறைகளையும் அழிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் பிராமணர்கள் எந்த இடத்துலையும் போய் கொட்டாய் போடலை. தமிழர்களினுடைய வழிபாட்டு முறை இருக்கின்ற இடத்துல போய் கொட்டாய் போட்டாங்க. சரி, இவங்க அவனை போட்டுட்டு ஒருத்தன் அரசியல் அதிகாரம் இருக்கிற இடத்துல போய் கொட்டாயி போட்டான், இன்னொருத்தன் நமது பண்பாட்டு விளிமுறைகள் இருக்கின்ற பண்பாட்டு விளிமியங்கள் இருக்கின்ற அந்த பண்பாட்டு விளிமியங்கள் அதிகாரம் செலுத்தக்கூடிய கோயிலில் போய் கொட்டகையை போட்டு உட்கார்ந்துட்டான். இப்போ தமிழர் அரசியல் அதிகாரத்தை பெறுவதற்கும் போராட வேண்டியிருக்கு, அவனுடைய வழிபாட்டு முறையினுடைய அதிகாரத்தை பெறுவதற்கும் போராட வேண்டியிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் வர்ற திங்கட்கிழமை குடமுழுக்குக்கு தமிழில் நடத்தணும்னு பல்வேறு தீர்ப்புகள் இருக்குது. இந்த காஞ்சிபுரத்தை சேர்ந்த நமது உறவுகள் போய் தமிழ் வழியில் குடமுழுக்கு நடத்தணும்னு பல்வேறு கடிதங்களை கொடுத்தோம். இதுவரையிலையும் எந்தவித பதிலும் கொடுக்கல. இவன் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கோயிலில் முக்கியமான வழிபாட்டு முறை நடக்கின்ற நேரத்தில் கூட தமிழர்களை பக்கத்தில் வைக்காமல் தெலுங்கர்களை பக்கத்தில் வச்சு இவன் வழிபாட்டு முறையை செய்து கொண்டு இருக்கிற பொழுது, ஐயோ தமிழில் குடமுழுக்குங்க நடத்துங்கன்னு நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் போய் கேட்க வேண்டிய சூழலில் தான் நாம் இருக்கோம். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற செய்தி என்னென்னா, நம்மக்கிட்ட இருக்கிற பிரதானமான கேள்வி என்னென்னா, திருவண்ணாமலை என்கின்ற ஒரு மாவட்டம் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்குதா இல்லை வேற எங்கேயும் இருக்குதா? நீங்கள் வழிபட வரக்கூடியவர்கள் வழிபட்டுட்டு போயிடுறீங்களா இல்லை வழிபாட்டு முறைகளை தனதாக்கி கொண்டு அங்கேயே நிற்கிறீங்களா அப்படிங்கிற கேள்வி தான். இப்போ பாருங்கள், ஏவாவேலு திருவண்ணாமலையை சுற்றில உள்ள எல்லா இடத்தையும் காலி பண்ணிட்டாப்புல. இன்னும் சொல்ல போனால் ஏவாவேலு சொல்கிறது என்னென்னா, திருவண்ணாமலையினுடைய மலை வலுவிழந்து வருகின்றது, கொஞ்சம் கொஞ்சமாக வலுவிழந்து வருகின்றது. அதனால முன்பை போல திருவண்ணாமலையில் மலை ஏறி வழிபடுவதற்கான வழிபாட்டு முறைகளை குறைக்கணும், நடைமுறையை நிறுத்தணும்னு ஏவாவேலு பேசிட்டு இருக்கிறார். திருவண்ணாமலை சுற்றிலும் இருக்கின்ற கடைகளில் எல்லா இடத்துலையும் தெலுங்கு மொழி பேசக்கூடியவர்களினுடைய ஆதிக்கம் முழுமையாக நிறைந்து விட்டது. இப்போ இதெல்லாம் சரிடா, நீ என்னடா வழிபாட்டு முறையில் மட்டும் நீ தமிழ்னெல்லாம் சொல்லிட்டு இருக்க, நான் அங்கே கொண்டுட்டு ரோஜாவை நிறுத்துறேன் பாருன்னுட்டு இந்த பெரிய கார்த்திகை தீப திருநாள் அன்று பரணி தீபம் ஏற்றுகின்ற இடத்தில் 2 தெலுங்கர்கள் திட்டமிட்டு இருக்கிறார்கள். இது ஏதாச்சியா நடந்துச்சுங்க. அவங்க ரோஜா எதேச்சியா வந்துட்டாங்க, சேகர் பாபு எதேச்சியா அந்த இடத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னெல்லாம் நீங்கள் பார்க்கவே முடியாது. இது திட்டமிட்டு தமிழர் வழிபாட்டு முறையை தெலுங்கர்கள் கைப்பற்றுகிறார்கள். தமிழரினுடைய வழிபாட்டு தலமாக இருக்கின்ற, தமிழரினுடைய பண்பாட்டு கூறுகளில் ஒன்றாக இருக்கின்ற இந்த வழிபாட்டு முறைகளை அவர்கள் கபலீகரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏதோ ஒரு இடத்துல நின்று பேசிட்டு அவங்க செய்கிறாங்கன்னு நாம் இதோட போக போகிறோமா, அல்லது இது ஒரு பெரிய போராட்டத்தின் வடிவமாக எடுத்துக்கொண்டு திருவண்ணாமலையை நாம் தமிழ்நாட்டோடு இணைக்கப் போகிறோமா அப்படிங்கிற கேள்வி தான் நமக்கு பிரதானப்படுகிறது. அது என்ன தமிழ்நாட்டோடு இணைக்கப் போகிறோமா, இப்போ யாருக்கிட்ட இருக்குது அப்படிங்கிற கேள்வியை நீங்கள் கேட்டிங்கனாலே நாம் அதை தமிழ்நாட்டோடு இணைக்கப் போகிறோமா அப்படின்னு நாம் கேட்டதில் எந்தவித தவறும் இல்லை என்று நீங்கள் புரிந்து கொள்ளலாம். உண்மையிலேயே அதாவது சிவன் இந்த பேரண்டத்தை படைத்தவர், அதனால தெலுங்கர்களையும் படைத்திருக்க மாட்டார்களா அப்படிங்கிற இந்த கேள்வி பொதுமையெல்லாம் என்னால் புரிஞ்சுக்க முடிகிறது. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒரு சிவாலயத்திற்கு தமிழ் மொழிக்கும் தமிழர்களுக்கும் கொடுக்காத முன்னுரிமையை எங்கிருந்தோ ஒரு மாநிலத்திலிருந்து கூட்டிட்டு இறக்குமதி செய்து கொடுக்க வேண்டிய அவசியம் என்னங்கிற கேள்விதான் நாம் எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிற பதிலை நமக்கு சொல்லுது. இதை நோக்கி நாம் திமிரி எழ வேண்டிய பொறுப்பும் கடமையும் நாம் அனைவருக்கும் இருக்கு என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.